ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை அறிமுகம் செய்து வைத்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தெரசா மேல்நிலைப் பள்ளி அருகே ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை அறிமுகம் செய்து வைத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, பெஞ்சமின், அப்துல் ரகுமான், TKM சின்னையா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தொண்டரின் குழந்தைக்கு ஸ்டாலின் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெயர் சூட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் க. செல்வத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகியின் குழந்தைக்கு ஸ்டாலின் என பெயர் சூட்டினார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி, செங்கல்பட்டில் மருத்துவ பூங்கா சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். 1.16 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் உதயநிதி, வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி 101வது பிறந்தநாளை முன்னிட்டு 40க்கு 40 வாங்கி வெற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள், இனியும் ஏமாறாதீர்கள் என குள்ளஞ்சாவடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியுள்ளார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிகள் கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் வேட்பாளராக போட்டியிடும் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சானை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், சாமானிய மக்களின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படம் மூலம் பொதுமக்கள் மத்தியில் திரையில் காட்டியது இயக்குநர் தங்கர் பச்சான் எனவும் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் முன் உதாரணமாக திகழும் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என தெரிவித்தார். இந்தியா முழுக்க எவர் ஓட்டு கேட்டாலும் என் சின்னம் மைக் முன்பு நின்றுதான் ஓட்டு கேட்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, வெள்ளக்கோட்டை பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கௌசிக் ஆதரவாக தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வேட்பாளர் கௌசிக் ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவை மீட்பது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும், நெய்தல் படையை உருவாக்குவேன், அதில் மீனவனுக்கு மட்டுமே வாய்ப்பு என தெரிவித்தார். மீனவன் பெட்ரோலை கொண்டு போகிறானோ இல்லையோ, கையில் கையெறி குண்டு உள்ளிட்ட ஆயுதங்களை கொடுத்து விடுவேன் என்று பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திராவிட கட்சிகளை எவராலும் வீழ்த்த முடியாது. இன்னும் வீழ்த்த எவருமே பிறக்கவில்லை. பிறக்காத எதிர்க்கு எதுக்கு பயப்படுற? எப்படி? பிஜேபி இந்தியாவிலே 10 ஆண்டு ஆண்ட கட்சி, 22 மாநிலங்களை ஆண்ட கட்சி, பெரிய கட்சி. என் குச்சி ஒரு சின்ன பையன் சீமான பார்த்து அவன் சின்ன எவன் உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அஞ்சுகிறான், பயப்படுகிறான் என்று கூட்டத்தில் யாராவது ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து குமாரபாளையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு சேவை செய்ய அதிமுக தேமுதிக இருவரும் சேர்ந்து மாபெரும் கூட்டணியை அமைத்துள்ளோம். ஆற்றல் அசோக்குமாரின் வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பள்ளிப்பாளையம் பிரிவில் நடைபெற்ற இந்த வாகன பிரச்சாரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் தேமுதிகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் உள்ளிட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் 3 தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெற்ற வேட்பாளர்களாக இன்றைக்கு ஆற்றல் அசோக்குமார் அவர்களுமே இன்னைக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தவர் புரட்சி தலைவர், அம்மா உணவகங்களை ஆரம்பித்தவர் புரட்சி தலைவி அவர்கள், தினந்தோறும் வருபவர்களுக்கு உணவளித்தவர் கேப்டன் புரட்சி கலைஞர். அந்த வகையிலே ஆற்றல் அசோக்குமார் அவர்கள்
பசியை போக்குகின்ற ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு படித்த பண்பாளராக உங்கள் முன்னாடி நிற்கிறார். உங்கள் குரலாக அவர் குரல் டெல்லியிலே எதிரொலித்து நமது மக்களுக்கு வேண்டிய அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.